வாடவே வேஸ்ட். எதுக்கு அது இப்ப எனக்கு பிடிக்கல. என்ன சாப்பிட்றேன் இப்ப? சாம்பார், மூணாவது ரசம், நாளைக்கு என்ன கஞ்சா? ஏன்னா ஒரு கதை சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரிசோறு ஆக்கி போடுவாங்க. அது ரசம்லாம் ஊற்றி குழப்பி எடுத்து வந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் வீடியோ இன்னைக்கு பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்னு வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யாவை இன்னைக்கு கோவப்படுத்த போகிறோம், கோவப்படுத்தி அழுவ வைக்க போகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்ச ஃபுட்டே தான் இன்னும் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? காலையில் அப்புறம் மதியம் இப்போ அப்படியே தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண அதையும் எடுக்கல. ஸோ இதையே வச்சு ஒரு சம்பவமாக இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி திவ்யா அழிவிடுவாங்க கண்டிப்பாக. அந்த அளவுக்கு நான் வந்து கோவப்படுத்த போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ற? ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல. ஃபோன் சர்வீஸ். சரி, பசிக்கு சாப்பாடு எடுத்து போ. இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கிறதே இல்ல. என்ன சாப்பாடு இது? ரசம் சாதமா? காலையில இதான் கொடுத்த, மதியம் தான் சாப்பிட்டேன். இப்பயும் இது வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிற? சோறு மீந்துச்சு, அதனால தான் அதுவே விட்டுட்டேன். சாப்பாடு செய்யல. வீட்டுல என்னதான் வேலை செய்ய? சாப்பாடு செய்யதான் வேலை, அதை கூட செய்யல. என்னால இது எப்படி சாப்பிடுறது? மீந்து போச்சு, வீணாயிடாதா? அதனால தான் இதுவே விட்டுட்டேன். 3 வேளையும் இதே சாப்பிடுவாங்க. அது ரசம்லாம் ஊற்றி குழப்பி எடுத்து வந்துக்கிறேன். நான் எங்க வீட்லயே இருந்து சாப்பிட்டுக்கலாம் போல இது. 2 நாள் இங்க வரலாம் தான் வந்தேன், உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்ட்டு. என்னல இது? எப்படி இதே சாப்பிடுறது? 3 வேளையும் மூஞ்ச அடிச்ச மாதிரி இல்ல. எதுக்கு உங்களுக்கு பேசாம்? சாப்பாடு மீந்து போச்சு, அதனால தான் சாப்பாடு செய்யல. சரியா? ஃபோன் பண்ண, என்ன சாப்பாடு கேட்கறதா ஃபோன் பண்ண, ஃபோனும் எடுக்கல. ஃபோன் வச்சு என்ன பண்றேன்? இந்த ஃபோன் வச்சுக்கின்னு ஃபோன் சைலண்ட்ல இருந்து. சைலன்ஸ்ல இருந்து டைனிங் ரூம்ல இருந்து. அப்புறம் பார்த்துட்டு பண்ண வேண்டியது தானே? வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்கறதா காலையில் நான் பண்ணேன், அதையும் எடுக்கல. எனக்கு தெரியும் நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை வெளியே சாப்பிட்டு வந்திருப்பேன். அதான் பண்றதா தெரியல. போ, நான் எப்படி சாப்பிடுறது? இப்ப காலையில சரி கொடுத்தா ஓகே, மதியம் சரி கொடுத்தா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். சரி, நைட்டும் நான் இதெல்லாம் எப்படிதான் சொல்லு, எப்படிதான் உள்ள இறங்க சாப்பாடு இது? அப்பவே சொன்னாங்க டீச்சர் ஒரு வாட்டி, மாமியார் வீட்டு பக்கம் போகாதடா, போனா அங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு கதை சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரிசோறு ஆக்கி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சோறாம். 3வது நாள் ரசம் சோறாம். 4வது நாள் கஞ்சி சோறாம். அப்ப அந்த கஞ்சி தண்ணியில, அந்த கஞ்சி சோத்துல நம்ம முகம் அப்படியே தெரியுமா அப்படிலாம் சொன்னாங்க சின்ன வயசுல படிக்கல. அப்படிதான் நடக்குது. 2-3 நாளாவது வந்து அதேதான் சேம். அதேதான். ஃபர்ஸ்ட் நாள் கறி குழம்பு, சாம்பார், 3வது ரசம், நாளைக்கு என்ன கஞ்சா? நாளைக்கு என்ன கஞ்சா என்ன? சரி, அதே காலையில சரி சாப்பிட்டோம், மதியம் சரி கூட அதே கொடுத்துட்டீங்க. சரி, சாயந்தரம் தான் எதனா சேஞ்சஸ் இருக்குன்னு நினைச்சேன். இப்போ அதுவும் இல்லை. எப்படி சாப்பாடு தானே?
காலையில அப்படி ஜில்லுன்னு இருக்குல்ல, அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சு வந்து கொடுத்தியான்னு தெரியல. ஃப்ரிட்ஜ் வச்சு வந்து கொடுத்தியான்னு தெரியல. ஃப்ரிட்ஜ் எல்லாம் வைக்கல சரியா, வெளியே தான் இருந்துச்சு. இப்பதான் போட்டு வந்து அப்படியே உனக்கு கொடுக்கணும். கொஞ்சம் கை வச்சு பாரு, எதாவது சாப்பிட்ற மாதிரியா இருக்குது. வீட்டுல என்னதான் பண்ணிட்டு இருக்க நீனு? இது வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருந்த சொல்லு. சாப்பாடு எதுவும் வைக்க முடியல. மணி ஆகுது, 10 மணி ஆகுது. நான் எங்க போய் சாப்பிட்டு வரது? நான் இப்ப உனக்கு வேணாம்னா சொல்லு, நான் வேற கூட செஞ்சு தரேன். இதுக்கப்புறம் எப்ப நீ செய்வ? வேற என்ன செஞ்சு தரேன் சாப்பிட்டு தரேன். போன் எடுத்தா நான் சொல்லியிருப்பேன், அப்பயாவது செஞ்சு வச்சிருக்கலாம். போனும் எடுக்கல. இல்ல வெளியா சாப்பிட்டு வந்திருப்பேன். 10 மணி ஆகுது. இப்ப எங்க போய் சாப்பிட்டு வருது? நான் சாப்பாடு இது. ஐயோ, உப்பாலி அதிகமா போட்டீங்களா என்ன மதியானம்? நல்லா கரெக்டா தான் இருக்கும். ஏன் அந்த மாதிரிலாம் பேசுற? இந்த மாதிரிலாம் பேச மாட்டேதானே? ஆமா, இந்த மாதிரி பேச மாட்டேன். சாப்பிட்றதும் ஒரு 2 சாப்பிடுறேன். அது கூட கரெக்டாக சாப்பாடுலாம் இப்போ எப்படி தான் இது பண்ணுறது சொல்லு. இதெல்லாம் பேசவே மாட்டேன். ஆமா, பேச மாட்டாங்க. இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருக்க? சோத்துலேயும் ஒன்றும் இல்லை, சாப்பாடும் சரியாக செஞ்சு போட மாட்டேற. உங்க என்ன நான் குறை வச்சிட்டேன், நீ இப்பெல்லாம் பேசுற? அதான் சோத்துல குறை வச்சிருக்கிய. இன்னைக்கு ஒரு நாள் தானே நமக்கு ரசமா இது, சாப்பாடு மீந்து போச்சுன்னு சொல்லிட்டு ரசம் கொடுத்தது. டெய்லி வந்து உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன், நல்லா சாப்பாடு தானே சாப்பிட்டு இருக்கேன். அப்படியே சொல்றேன். இது 3 வேலை சாப்பிட்டா மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்கு. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? மீந்து போச்சு, அதனாலதான் விட்டுட்டேன். சரியா? அப்படின்னா வேற ஒன்று சாப்பாடு செய்யணும்னா அது அவங்க வீட்டுல சாப்பாடு மீந்து போனதால விட்டுட்டேன். அதுக்கு கீ போடணுமா? எனக்கு பிடிக்கல. என்ன சாப்பிட்றேன் இப்ப? உனக்கு சாப்பிட்டு பண்ணீங்களா? வீட்டுல நான் வேற கூட செஞ்சுக்கிறேன். இப்ப எப்ப பண்ணுவேன்? எனக்கு பசிக்குது. எனக்கு வெளியில அவ்வளவு பசின்னு சொன்னா போனே பண்ணேன். சரி, ஏன்னா சாப்பாடு இருக்கணும், வெளியில சாப்பிடலாம். போன் எடுக்கல. எனக்கு பசிக்குது. மனசு சாப்பிடுவோம். வெளியே போய் சாப்பிடு. தண்ணி எடுத்து இல்லையா? போய் சாப்பிட்டு வர. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரேன். போன எங்க வச்சேன்னு தெரியல. அதுவும் போனு எதுக்கு அழுகுறப்ப? எதுக்கு அழுகுறப்ப? ஒரு நாளைக்கு 2 வேளையா நல்ல சாப்பாடா சாப்பிடணும்ல. இதெல்லாம் வாழ்றதே வேஸ்ட். எதுக்கு நம்ம வாழ்றோம்? சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், சாப்பிட்றோம். ஆனால் அது கரெக்டான சாப்பாடு இதே கிடைக்கிறதே கண்டவங்க சாப்பிட்டா என்ன லைஃப் எப்படி இது பண்றது சொல்லு? கஷ்டம் தானே படுறோம். இதே நீ காலையில் கொஞ்சம் கம்மியா ஆக்கிட்டு இப்ப வேற செஞ்சிருக்கலாம்ல. காலையில அப்படியே எக்ஸ்ட்ரா ஆக்கிடுறது, நைட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுறது.
உன் வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். சரி அங்கே போய் இருக்கலாம்னு சொல்லி 1 நாள் இருக்கலாம்னு சொல்லி ஊருக்கு வந்து சொல்லிட்டு 3 நாள் இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டேன். எப்படி பண்ணுற? எதுக்கு அழுவுற? நானும் ஒரு சாப்பாடு செஞ்சு தர சொல்றேன், நீ அப்படியே வெளியே போறேன்ற. சாப்பாடு என்ன சாப்பிட மாட்டாங்க அப்புறம்? இதெல்லாம் பண்ணாத. இருக்கிறத சொன்னா உனக்கு கோவம் வரும், இல்லை அழுவ, என்ன பண்ணுவ? சரி 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 அழுவாதுடி, அழுவாதுடி. அவனா என்ன அழுவி இருக்கு. சரி சரி அழுவாது. இந்த பொம்மை பக்கத்துல இந்த கேமரா வச்சுக்கோ. தெரியுதா தெரியலையா? சரி 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 அதான் இரு. உண்மையாலுமே அழுவிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ராங்க் தாண்டி பண்ண. சரி அழுவாது. மூஞ்சி நல்லாவே ரெடி பார்க்கறதுக்கு. ஸ்மைல் பண்ணடி. ஃப்ராங்க் என்ன பண்ண? சரி சாப்பிட நல்லா நான் சாப்பிட்றேன். உண்மையாலுமே சாப்பிட்றேன். சரியா? சரியாமு இப்போ இவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நினச்ச மாதிரி வீடியோ இன்னைக்கு அழுவ விட்டாச்சு திவ்யாவை இன்னைக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு ஹாய் காட்டு லாஸ்ட்டாக, நீ அப்புறமா பேசிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், பாய்.